முன்னொரு காலத்துல கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வரான். செய்யறதுக்கு எந்த வேலையும் கிடைக்காம, அப்படி வேலை கிடைச்சாலும் அதன் மூலம் போதிய வருமானம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான் அந்த விவசாயி. அந்த சமயத்துல ஒரு நாள் தேவதை ஒண்ணு அவன் கிட்ட வருது. அந்த தேவதை கிட்ட அவன் தன்னுடைய வாழ்க்கையில் படும் கஷ்டங்களை எல்லாம் சொல்றான். தனக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்குமான்னு அந்த தேவதை கிட்ட வேண்டி கேட்டுக்கிறான். அதுக்கு அந்த தேவதை அந்த விவசாயி மேல இறக்கப்படுது. அதோ எதிரில் தெரிகிற காட்டுக்கு போ, அங்கு பல வகையான மரங்கள் இருக்கும். அங்கு எல்லா மரத்தையும் விட ஒரு மரம் மட்டும் உயரமாக வளர்ந்துருக்கும். அந்த மரத்தோட பேர் பைன் மரம். அந்த மரத்தை வெட்டி போடு, அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும், உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுது அந்த தேவதை. அடுத்த நாளே கையில் கோடரி எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்கு போகிறான் அந்த விவசாயி. 2 நாட்களாக அந்த மரத்தை தேடி அலையிறான். கடைசியாக உயரமாக இருந்த அந்த பைன் மரத்தை கண்டுபிடிச்சிட்டான். தன்னுடைய கோடரியை எடுத்து மரத்தினுடைய அடிபாகத்தை ஓங்கி வெட்டி மரத்தை கீழே சாய்க்கிறான். கீழே சாய்ந்த மரத்தினுடைய முனைப்பகுதியில் ஒரு பறவையுடைய கூடு இருக்கு. அந்த கூட்டில் 2 முட்டைகள் இருக்கு. மரம் விழுந்த வேகத்தில் அந்த 2 முட்டைகளுமே உடைந்து போகுது. ஒரு முட்டையில் மோதிரம் இருக்கு, இன்னொரு முட்டையில் ஒரு கழுகு குஞ்சு இருக்கு. அந்த விவசாயி பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த கழுகு குஞ்சு வேகமாக வளர ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷத்திலேயே அந்த கழுகு குஞ்சு பெருசாகி அவனுடைய இடுப்பு அளவுக்கு வளர்ந்து நிற்குது. விவசாயிக்கு தன்னோட கண்களையே அவனால் நம்ப முடியல. வேகமாக வளர்ந்த அந்த கழுகு சிறகுகளை விரித்து பறக்க ஆரம்பிக்குது. அந்த கழுகு பறக்கிறதுக்கு முன்னாடி விவசாயி கிட்ட என்னோட அடிமைத்தனத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொரு முட்டையில் இருக்கிற மோதிரம் அதிசய மோதிரம், இந்த மோதிரத்தை நீ எடுத்துக்கோ. இந்த மோதிரத்துக்கிட்ட நீ என்ன கேட்டாலும் அந்த மோதிரம் நீ கேட்டதை உனக்கு தரும். ஆனால் ஒரு முறைக்கு மேலே எதுவும் தராது, அது சாதாரண மோதிரமாகி விடும். அதனால யோசிச்சு உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு பறந்து போயிடுது. அந்த விவசாயிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறான். அப்படி போகிற வழியில ஒரு நகை கடைக்கு போறான். நகை வணிகர்கிட்ட அந்த மோதிரத்தை காட்டி இந்த மோதிரத்துடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த நகை வணிகர் இந்த மோதிரத்துக்கு ஒரு புல்லுக்கட்டு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த விவசாயி சிரிக்கிறான். வெள்ளை மனம் படித்த அந்த விவசாயி தனக்கு இந்த மோதிரம் எப்படி கிடைச்சது அப்படின்ற விஷயத்த அந்த நகை கடைக்காரர்கிட்ட சொல்றான். உலகத்தில் இருக்கிற எந்த மோதிரமும் இந்த மோதிரத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது அந்த நகை வணிகர், இப்போவே இருட்டி போச்சு, நீ வீடு போய் சேர இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால என் வீட்டில் தங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. யாராக இருந்தாலும் இப்படி சொல்றது என்னோட வழக்கம் அப்படின்னு சொல்றாரு. அந்த விவசாயியும் அன்று இரவு அந்த நகை கடைக்காரர் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு படுக்கிறான். அந்த விவசாயி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த வணிகர் அதே மாதிரி இருக்கும் இன்னொரு மோதிரத்தை எடுத்து கொண்டு வந்து மாற்றி வச்சுட்டு அந்த அதிசய மோதிரத்தை அவனுக்கு தெரியாமல் எடுத்து வச்சுக்கிறாரு. மறுநாள் பொழுது விடிந்ததும் அந்த வணிகர்கிட்ட விருந்து கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு விடைபெற்று கொண்டு தன்னுடைய வீட்டை நோக்கி நடக்கிறான் அந்த விவசாயி. அவன் போனதுக்கு பிறகு அந்த நகை வியாபாரி அந்த மோதிரத்தை தன்னோட கையில் மாட்டிக்கிட்டு ஒய்யாரமாக உட்காந்துக்கிட்டு அந்த மோதிரத்தை பார்த்து எனக்கு 5000 பொற்காசுகள் வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அதிசய மோதிரம், அட பாவி, ஒரு அப்பாவி ஏழை ஏமாத்தி அவங்ககிட்ட திருடி நீ பணக்காரனா ஆகிவிட நினைக்கிறியா? அதுக்கு கண்டிப்பாக நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்குது. அந்த நகை வணிகர் கேட்டுக்கொண்டது மாதிரியே தங்க காசுகளை அவன் தலையில் மழை போல கொட்டுது. பட்டு பட்டுன்னு அவனுடைய தலையில் தங்க காசுகள் கொட்டுது. அவன் போதும் நிறுத்துன்னு சொன்னா கூட கேட்காம தங்க மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. கடைசி தங்க காசு அவன் தலையில விழுந்ததும் தங்க மழை நிற்குது. ஆனா விழுந்து கிடந்த தங்க காசுகளை அந்த வணிகரால எடுக்க முடியல. காரணம், தங்க மழை நிற்கிறதுக்கு முன்னாடியே அவர் உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்து போயிடுது. தங்க மழை பெய்ததால நகை வியாபாரி இறந்துட்டார்ன்ற செய்தி காட்டு தீ போல அந்த ஊருக்குள்ள பரவுது. நகை வியாபாரியின் வீட்டை நோக்கி எல்லாரும் ஓடுறாங்க. நகை வியாபாரி மேல தங்க காசு குவிந்து அவர் இறந்து போயிருக்காரு. அவர் இறந்ததுக்கு இப்படி மழை போல தங்க காசு வந்தா தீமையும் வராமலா போயிடும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. வந்ததுக்கு ஆளுக்கு 2 தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு அவங்க வீடு போய் சேர்றாங்க. அதுக்கு பிறகு நகை வியாபாரியின் விரல் அணிந்திருந்த அந்த மாய மோதிரம் தானா கழன்று அந்த விவசாயியை நோக்கி புறப்படுது. இந்த கதையிலிருந்து நாம கஷ்டப்பட்ட நமக்கான பொருள் நம்மை தேடி வரும். நாம கஷ்டப்படாத ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டா அது நம்மை விட்டு போறது மட்டுமல்லாம நம்மை அழித்து விட்டு போய்விடும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த கதையை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த கதையில என்ன முரண்பாடு இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை நீங்கள் அடிக்கடி கேட்கணுமா அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.